வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய 10 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. நாடு முழுவதும் 11,40,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் கனவுகளை நனவாக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். உடல் நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக சுகாதார தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மும்பை தில்லியையும், குஜராத் லக்னோவையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 102 தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 39 தொகுதிகளிலும், புதுச்சேரியிலும் வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் சூட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று பிரச்சாரத்தை தொடங்குகிறார். ஜபல்பூரில் அவர் இன்று மாலை திறந்த வாகனத்தில் சென்று பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டவுள்ளார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் திருமதி காத்யாயினியை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நாடு முழுவதும் 11,40,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக திரு நட்டா தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தமது சமூக வலைதள பதிவில் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்க வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் உறுதிப்பாடு என்று குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு தேசிய அளவிலான 5,000 கோடி ரூபாய் நிதியிலிருந்து ஸ்டார்ட் அப் நிதி வழங்கி அவர்களை தொழில் முனைவோராக்க காங்கிரஸ் உத்தரவாதம் அளிப்பதாகவும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய 10 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின், அஇஅதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் கடந்த 20 நாட்களில் சுவிதா இணையதளம் மூலம் 73,000 விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பேரணிகள், தற்காலிக தேர்தல் அலுவலகங்கள் திறப்பது, வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டுவது, வீடியோ வாகனங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் வாகனங்களுக்கான அனுமதி, துண்டு பிரசுரங்கள் வழங்குதல் போன்றவற்றிற்கு இந்த இணையதளத்தில் விண்ணப்பித்து அனுமதி பெற வகை செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சார காலத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முதலில் பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் கோரிக்கைகள் அடிப்படையில் 44,600 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருப்பதாகவும் 11,200 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 10,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் தகுதியற்றவை என ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழ்நாட்டிலிருந்து 23,000 விண்ணப்பங்களும், அதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்கத்திலிருந்து 12,000 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளன. 10,000 விண்ணப்பங்களுடன் மத்திய பிரதேசம் 3வது இடத்தில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் உடல் நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு எனது உடல்நலம் எனது உரிமை என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் உடல்நலக் குறைவுடன் காணப்படுவதால் அதனை போக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. 140க்கும் மேற்பட்ட நாடுகள் தங்களது அரசியல் சட்டத்தில் உடல் நலம் என்பது மனித உரிமை என்பதை அங்கீகரித்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. உடல் நலத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கடந்த 1950ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கீதம் முழங்கிடு, நீ உலகம் போற்ற எழுந்திடு, உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு. எழுந்து வா, வாழும் வாழ்வை வெல்ல தீர்ப்பு சொல்ல கருப்பு மைய நெருப்பு ஆயுதம். திறந்து வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம்.
இனி தேர்தல் களம். தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது கோவை மக்களவை தொகுதி. தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமாக கோயம்புத்தூர் உள்ளது. கிரைண்டர் உற்பத்தி, மோட்டார் பம்ப் தயாரிப்பு மற்றும் கனரக உதிரி பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் ஆகியவை கோயம்புத்தூரின் தனித்த அடையாளமாக விளங்குகின்றன. மேலும் தமிழகத்தின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளன. இதனால் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் கல்லூரி படிப்பிற்காக கோயம்புத்தூருக்கு வருகின்றனர். வேளாண்மையை பொறுத்தவரை சின்ன வெங்காயம், வாழை, திராட்சை, கரும்பு ஆகியவை பிரதான வேளாண் பொருட்களாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளன. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு மற்றும் சிங்காநல்லூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் பல்லடம் சட்டமன்ற தொகுதி மட்டும் திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 10,30,062 ஆண்கள், 10,52,622 பெண்கள் மற்றும் 369 மூன்றாம் பாலினத்தவர்கள் என மொத்தம் 20,83,033 வாக்காளர்கள் உள்ளனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் 37 வேட்பாளர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றனர். மாவட்டத்தில் மொத்தம் 3094 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 100% வாக்குப்பதிவு என்ற இலக்கினை அடைய மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு விளம்பர பதாகைகள், சுவரொட்டிகள், துண்டு பிரச்சுரங்கள், கையெழுத்து இயக்கங்கள், குறும்படங்கள், விழிப்புணர்வு பேரணிகள், ரங்கோலி கோலங்கள், ராட்சச பலூன், டி-ஷர்ட், தொப்பி, சுவர் ஓவியங்கள் உள்ளிட்டவை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். செயற்கை நுண்ணறிவு தகவல்களை பயன்படுத்தி இந்தியா, அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவில் நடைபெறவுள்ள தேர்தல்களை சீர்குலைக்க சீனா முயன்று வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற தைவான் அதிபர் தேர்தலின் போது முடிவுகள் வெளியாவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீனா சோதனை மேற்கொண்டதை மைக்ரோசாப்ட் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டில் ஐரோப்பிய யூனியன் உட்பட 64 நாடுகளில் தேர்தல் நடைபெறவுள்ளது. உலக மக்கள் தொகை 49% பேர் இந்த நாடுகளில் தங்களின் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கும் நிலையில் சீனா இதுபோன்ற இடைவெளி ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் குழுவினர் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கலாச்சாரம் மற்றும் இயற்கை கொண்டாட்டங்களின் தொடக்கமாக பேரிச்சம்பூ திருவிழா லடாக்கின் கார்கில் மாவட்டத்தில் தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சீசனில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் கார்கில் சுற்றுலாத்துறை சார்பில் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த திருவிழாவில் பாரம்பரிய உணவு வகைகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், லடாக்கின் பாரம்பரிய நடனம் மற்றும் பேரிச்சம்பழத்திலான விதவிதமான உணவு வகைகள் இடம்பெறும். சம அளவிலான வளர்ச்சி தொடர்பான பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்த அமெரிக்காவும் சீனாவும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீனாவின் பொருளாதார மாதிரி, உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி, நிதி முறைகேடுகளுக்கு எதிரான முயற்சிகள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க பொருளாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. அமெரிக்க அமைச்சர் ஜானட் எல்லன் அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று 2 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. பிற்பகல் மணி 3:30க்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மும்பை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் குஜராத் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ஆடவர் ஹாக்கி தொடரின் 2வது போட்டி பெர்த்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டி பிற்பகல் மணி 2:10க்கு தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்தியாவை ஆஸ்திரேலியா 5-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய 10 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. நாடு முழுவதும் 11,40,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் கனவுகளை நனவாக்க வேண்டும் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். உடல் நலம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சுகாதார தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மும்பை தில்லியையும், குஜராத் லக்னோவையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.